தினமும் நம்ம செய்யற ஒரு விஷயத்துல இவ்ளோ பெரிய உளவியல் அர்த்தம்? கண்டிப்பா. பலரும் இத பத்தி அவ்வளவா யோசிச்சிருக்க மாட்டாங்க. ஆமா. அப்படியான ஒரு பயணத்துக்கு தான் இன்னைக்கு உங்கள நாங்க கூட்டிட்டு போக போறோம். இந்த ஆழமான தேடல்ல நாம இன்னைக்கு அலச போற டாபிக் வந்து சுஜூத். சரியா சொன்னீங்க. இந்த சோர்ஸ் மெட்டீரியல் ஏதோ மார்க்க சட்டங்கள மட்டுமோ அல்லது இத பண்ணணும், இத பண்ணக்கூடாதுன்னு விதிகள பேசுற ஒரு சாதாரண லிஸ்ட் கிடையாது. இல்லவே இல்ல. இது மனிதனோட படைப்பு, நமக்குள்ள ஊறி போயிருக்கிற அந்த ஈகோ, அதாவது அகங்காரம், அப்புறம் முழுமையான சரணாகதி, இது எல்லாத்தையும் பத்தி பேசுற ஒரு ஆழமான உளவியல் அலசல்னு சொல்லலாம். இன்னைக்கு நாம முன்வைக்கிற மிகப்பெரிய கேள்வி என்னன்னா, சுஜூத்துங்கிறது வெறும் ஒரு உடல் அசைவா? இல்ல யாருக்காவது நாம காட்டுற மரியாதையோட அடையாளமா? அல்லது ஒட்டுமொத்த மனித குலத்துக்குமான ஒரு மாபெரும் சோதனையா? ரொம்ப ஆழமான கேள்விகள். ஒரே ஒரு முறை சுஜூத் செய்ய மறுத்ததால ஷைத்தான் எப்படி நிரந்தரமாக வீழ்ந்தான், அதே சுஜூதை எந்த மறுப்புமின்றி செய்ததால மலக்குகள் எப்படி உயர்ந்தார்கள் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறது தான் இன்னைக்கு நம்மளோட மிஷன். சரி, இத கொஞ்சம் விரிவா பாப்போம். கண்டிப்பா. நாம எடுத்திருக்கிற இந்த சோர்ஸ் ஆரம்பிக்கிற விதமே ஆ, நம்மள ரொம்ப ஆழமா யோசிக்க வைக்குது. சுஜூதுங்கிற வார்த்தைய நாம தினமும் கேட்கிறோம், கடந்து போறோம் இல்லையா? ஆமா, ஒரு நாளைக்கு பல முறை செய்றோம். ஆனா அதோட உண்மையான ஆழம் என்னன்னு இந்த ஆய்வுகள் அரபி மொழியோட வேர்ச்சொல்லான ச ஜ த அப்படிங்கிற இடத்துல இருந்து தொடங்குது. ச ஜ த. ஆமா. அரபி இலக்கணத்தின்படி பார்த்தா இது வெறுமனே குனியறது அல்லது வளைகிறதுன்னு கிடையாது. இது ஒரு முழுமையான பணிவு. அதாவது தன்னை முழுமையா ஒப்படைக்கிறது, சரியா? எக்ஸாக்ட்லி. தன்னை விட ஒரு உயர்ந்த சக்திக்கு முன்னால எந்த நிபந்தனையும் இல்லாம தன்னை முழுமையா ஒப்படைக்கிறது. சொல்லப்போனா ஒரு முழுமையான சரணாகதி. இதையும் இந்த சோர்ஸ் கனெக்ட் பண்ற விதம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஆமா, அந்த 7 உறுப்புகள். கரெக்ட். சுஜூத் செய்யும்போது ஒரு மனிதனோட நெற்றி, மூக்கு, 2 கைகள், முழங்கால்கள், பாதங்கள்னு இந்த 7 உறுப்புகளும் தரையத் தொடணும்னு சொல்லப்படுது. இதுல குறிப்பா அந்த நெற்றிய பற்றி சொல்லியிருக்கிற விஷயத்த நீங்க கவனிச்சீங்களா? கவனிச்சேன். மனித உடல்ல நெற்றிங்கிறது அவனோட அறிவோட இருப்பிடம். கௌரவத்தின் அடையாளம் கூட. ஆமா. இன்னும் சொல்லப்போனா அந்த நான் அப்படிங்கிற அகங்கார உணர்வோட மையமே அதுதான். நம்மில் பலருக்கும், அதாவது நம்ம ஈகோ எப்பவுமே நெற்றில் ஒட்டிக்கொண்டே தான் அலைகிறோம். அந்த நான் என்பத தூசியில மண்ணுல வைக்கிறது தான் உண்மையான சுஜூத். இங்க மிகவும் ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால், இந்த உடல் ரீதியான தாழ்வு எப்படி ஒரு மாபெரும் ஆன்மீக உயர்வாக மாறுதுங்கிறது தான். அது எப்படி? குரானோட 96வது அத்தியாயம் 19வது வசனத்தை இந்த இடத்துல நம்ம பொருத்தி பார்க்கணும். சுஜூத் செய், உன் இறைவனிடம் நெருங்கு. வாவ்! இது கேட்கிற நீங்க கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. நீங்க தரைய நோக்கி எந்த அளவுக்கு கீழே இறங்குறீங்களோ அந்த அளவுக்கு இறைவனை நோக்கி மேல நெருங்குறீங்கிற ஒரு அற்புதமான உளவியலை இது முன்வைக்குது. கீழ போக போக மேல போறோம். ஆமா. சுஜூத் அப்படிங்கிற அந்த நிலைக்கும் இறைவனுடனான நெருக்கத்திற்கும் பிரிக்க முடியாத ஒரு நேரடி தொடர்பு இருப்பதை இது ரொம்ப தெளிவா சுட்டி காட்டுது. அது ஒரு அழகான முரண்பாடு. கீழே செல்வதன் மூலம் வேலை உயர்கிறோம். ஆனா இதே இடத்துல இன்னொரு முக்கியமான விவாதமும் இருக்கு. அந்த நியத் பத்தின விவாதம் தானே. அதேதான். பலரும் நினைச்சிட்டு இருக்கிற மாதிரி சுஜூத் அப்படிங்கிறது நம்ம மனசுல இருக்கிற எண்ணத்தால, அதாவது நியத்தால மட்டும் வழிபாடா மாறக்கூடிய ஒரு செயல் கிடையாது. அது இயல்பாகவே ஒரு வழிபாடு. அதான் இன்ஹெரண்ட் வர்ஷிப்னு நம்ம குறிப்புகள்ல ரொம்ப ஆணித்தரமா சொல்லப்பட்டிருக்கு. ஆமா, தர்மம் செய்யறது, மத்தவங்களுக்கு உதவுறது, இதெல்லாம் நாம என்ன எண்ணத்துக்காக செய்யறோம் அப்படிங்கறத பொறுத்து அது வழிபாடா மாறும். ஓகே, புரிஞ்சுது. ஆனா சுஜூத்துங்கிறது இந்த 2 கேட்டகரியிலையும் வராது. ஒரு மனிதன் தன்னை முழுமையா எவ்வித ஈகோவும் இல்லாம தாழ்த்தி கொள்ளும் உச்சகட்ட நிலை தான் சுஜூத். அப்போ இது நீங்க யாருக்கு செய்றீங்களோ அவரா உங்களை விட உயர்ந்தவரா நீங்க ஏத்துக்கிறீங்கன்னு அர்த்தம். ஆமா, இந்த உலகத்துல உள்ள எல்லாவற்றையும் விட உயர்ந்தவரா, முழுமையான ஆற்றல் பெற்றவரா ஏத்துக்கிறீங்க. அதனாலதான் நீங்க மனசுல என்ன எண்ணத்தை வச்சிருந்தாலும் சரி, விளையாட்டா செஞ்சாலும் சரி. எக்ஸாக்ட்லி, விளையாட்டா செஞ்சாலும் சரி, சுஜூத்துங்கிற அந்த வடிவமே இயல்பாகவே ஒரு வழிபாடுன்னே இஸ்லாமிய அறிஞர்கள் சொல்றாங்க. அதை வேறு யாருக்கும் எந்த காரணத்துக்காகவும் செய்ய முடியாது. இங்கேதான் விஷயம் மிகவும் சுவாரஸ்யமாக மாறுகிறது. நம்ம சோர்ஸ் மெட்டீரியல் அப்படியே நம்மள மனித குலத்தோட தொடக்கத்துக்கே கூட்டிட்டு போகுது. ஆதாம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட படைப்பு. ஆமா. நீங்க ஒரு நிமிஷம் அந்த காட்சியை கண்முன் கொண்டு வாங்களே. வெறும் மண்ணிலிருந்து ஒரு உருவம் உருவாக்கப்படுது. அதுல இறைவனோட ஆவி ஊதப்படுது. இங்க ஆவிங்கிறது மனிதனுக்கு வழங்கப்பட்ட ஒரு மகத்தான கௌரவத்தின் அடையாளம். அது மட்டும் இல்லாம மனிதனுக்கு அறிவு, அதாவது நாலேஜ் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய சிறப்பு வழங்கப்படுது. அதுவரைக்கும் இறைவன் என்ன கட்டளையிட்டாலும் அதை அப்படியே செயல்படுத்துற மலக்குகள் மட்டும்தான் அங்க இருக்காங்க.
ஆனா இப்போ சுயமாக சிந்தித்து முடிவெடுத்து பொறுப்பை ஏற்கும் ஒரு புது படைப்பா மனிதன் அறிமுகப்படுத்தப்படுறான். உடனே அங்க இருக்கிற மலக்குகளை பார்த்து ஆதாமுக்கு சுஜூத் செய்யும்படி இறைவன் கட்டளையிடுறான். இது கேட்கிற உங்களுக்கும் கண்டிப்பா இந்த ஒரு தர்க்க ரீதியான சந்தேகம் வந்திருக்கலாம். ஒருவேளை மலக்குகள் ஆதாம வணங்குனாங்களா, மனிதன் அந்த அளவுக்கு வணங்கப்பட தகுதியானவனா அப்படின்னு தோணலாம். ஆனா உண்மை அது கிடையாது. கண்டிப்பா கிடையாது. மலக்குகள் ஆதாம வணங்கல, மனிதனை ஒரு உயர்ந்த கடவுளாகவோ அவங்க பார்க்கல. அவங்க செஞ்சது அடிப்படையில ஒன்னே ஒண்ணுதான், இறைவனோட கட்டளைக்கு மறுப்பின்றி கீழ்ப்படிந்தார்கள். அந்த சுஜூத் அப்படிங்கிறது மனிதனுக்கு இறைவன் கொடுத்த அந்த அறிவையும் கௌரவத்தையும் ஏற்றுக்கொண்டதன் வெளிப்பாடுதானே தவிர, மனிதனை வணங்குவதற்காக செய்யப்பட்டது இல்ல அப்படிங்கறத நம்ம ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கணும். அதாவது மலக்குகள் எந்த தயக்கமும் இல்லாம தங்களோட ஈகோவை முன்னிறுத்தாம அந்த சுஜூத செஞ்சு தங்களோட கீழ்ப்படிதலை நிரூபிச்சாங்க. ஆனா அந்த சபையில இருந்த இன்னொருத்தனான இப்லிஸ், அதாவது ஷைத்தான், சுஜூத் செய்ய மறுத்துட்டான். அவன் ஏன் அப்படி செய்தான்னு நம்ம குறிப்புகள்ல அலசி இருக்கிற விதம் ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா நம்ம பொதுவா ஷைத்தான்னா அவன் இறைவனை ஏத்துக்காத ஒரு நாத்திகன் அப்படின்னு நினைச்சிருப்போம். ஆனா ஷைத்தான் ஒரு நாத்திகன் கிடையாது. அவனுக்கு இறைவன் இருக்கிறான்னு 100% தெரியும். அவனோட பிரச்சனை நான்கிற அந்த ஒற்றை எழுத்து தான். அதுதான் இதுல இருக்கிற மிகப்பெரிய திறவுகோள். ஷைத்தான் அல்லாஹ்வை மறுக்கல, இறைவனோட இருப்ப அவன் சந்தேகிக்கவே இல்ல. சொல்லப்போனா அவன் அல்லாஹ்விடம் நேருக்கு நேரா பேசுறான். அப்போ அவனோட பாவம், அவனோட பாவம் அகங்காரம், அதாவது கிப்ரு. இத குர்ஆன் 7வது அத்தியாயம் 12வது வசனத்துல ரொம்ப தெளிவா பார்க்க முடியுது. சுஜூது செய்ய மறுத்ததற்கான காரணமா ஷைத்தான் சொன்னது என்ன தெரியுமா? நான் அவனை விட சிறந்தவன், என்னை நெருப்பாலும் அவனை வெறும் மண்ணாலும் படைத்தாய். இங்க கவனிச்சீங்களா? அவனுக்குள்ள இருந்த அந்த நான் அப்படிங்கிற இனவெறியும் அகங்காரமும் தான் அவனை வீழ்ச்சியடைய செய்தது. இறைவனின் கட்டளையை விட தன்னை பற்றிய அவனோட சுய மதிப்பீடு ரொம்ப பெரியதுன்னு அவன் நினைச்சான். இந்த ஈகோ தான் அவனோட நிரந்தர வீழ்ச்சிக்கான முதல் புள்ளி. நான் தான் சிறந்தவன்கிற அந்த அகங்காரத்தாலையும் வருது. மிகச் சரியான பாயிண்ட். சரி, அப்படியே வரலாற்றுல கொஞ்சம் பின்னோக்கி போவோம். இந்த சோர்ஸ்ல மரியாதை, சுஜூத், அதாவது சுஜூத் ஆஃப் ரெஸ்பெக்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பத்தி ரொம்ப டீப்பா டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க. முந்தைய நபிமார்களோட காலகட்டத்துல நடந்தது. ஆமா, தங்களை விட பெரியவர்களுக்கு, அரசர்களுக்கு அல்லது பெற்றோருக்கு ஒரு பெரிய மரியாதையை காட்டுறதுக்காக சுஜூத் செய்யற வழக்கம் இருந்திருக்கு. யூசுப் நபிக்கு அவருடைய பெற்றோரும் சகோதரர்களும் சுஜூத் செய்ததாக குர்ஆன் 12வது அத்தியாயம் 100வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு. அப்படியென்றால் அந்த காலத்துல அது அனுமதிக்கப்பட்டிருக்குன்னதா? இதே ஒரு பரந்த கண்ணோட்டத்துல பார்த்தா இதுக்கான விடை நமக்கு ரொம்ப தெளிவா கிடைக்கும். ஆம், முந்திய காலகட்டங்கள்ல, முந்திய மார்க்க சட்டங்கள்ல அந்த மரியாதை சுஜூத் அனுமதிக்கப்பட்டிருந்தது. அது எப்படின்னா, இப்ப ஜப்பான்ல ஒருத்தர் சந்திக்கும் போது ரொம்பவும் வளைந்த மரியாதை செலுத்துறாங்களே, அது மாதிரி ஒரு உச்சக்கட்ட மரியாதையின் அடையாளமா தான் அன்னைக்கு அது பார்க்கப்பட்டது. அவங்க அதை வழிபாட்டுக்காக செய்யல. ஆனா இஸ்லாம் முழுமையடைந்த பிறகு, இறுதி நபியோட வருகைக்கு பிறகு இந்த வழக்கம் முற்றுமுழுதாக தடை செய்யப்பட்டுடுச்சு. ஏன் தடை செய்யப்பட்டதுங்கிறதுக்கு ஒரு மிக முக்கியமான காரணம் இருக்கு. ஆமா, தூய ஏகத்துவத்தை பாதுகாக்கவும், எதிர்காலத்துல மக்கள் எந்த வகையிலும் ஷிர்க், அதாவது இணை வைப்புங்கிற பாதையில தெரியாம கூட போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவுமே இந்த தடை கொண்டு வரப்பட்டது. இது எப்படி இருக்குன்னா, ஒரு மாபெரும் அணைக்கட்டுல விழும் சிறிய விரிசல் மாதிரி இல்லையா? ஆரம்பத்துல அது வெறும் மரியாதைங்கிற பேர்ல ஒரு சின்ன விரிசலா தான் தெரியும். ஆனா காலம் செல்ல செல்ல, தலைமுறைகள் மாற மாற அது ஒட்டுமொத்த ஏகத்துவ கட்டமைப்பையே உடைச்சு தரமட்டமாக்கிடும். ஆக மரியாதைன்ற பேர்ல தொடங்குன ஒண்ணு பின்னாடி வழிபாடா மாறிவிடக்கூடாதுங்கிறதுக்கான ஒரு இரும்பு பாதுகாப்பு வேலிதான் இது. இது இன்றைய காலகட்டத்துக்கும் எவ்வளவு பொருத்தமா இருக்குன்னு நீங்க யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு பல இடங்கள்ல சமாதிகளுக்கு முன்னால, தர்காக்கள்ல, சில நேரங்கள்ல உயிருடன் இருக்கும் மனிதர்களுக்கு முன்னால கூட மக்கள் காலில் விழுந்து சுஜூத் செய்யறத நாம பாக்குறோம். ஆமாம், இத பத்தி நம்ம சோர்ஸ்ல ரொம்ப கடுமையான எச்சரிக்கை இருக்கு. இப்போ இந்த செயல்களை செய்யும் மக்கள் பொதுவா ஒரு வாதத்தை முன்வைப்பாங்க. நாங்கள் இவர்களை கடவுளாக நினைச்சு வணங்கல, இவங்க வெறும் இடைத்தரகர்கள் மட்டுமே. அதாவது இவங்க இறைவனுக்கு ரொம்ப நெருக்கமான நல்லவங்க, அதனால இவங்க மூலமா இறைவனை நெருங்கலான்னு இவங்களுக்கு மரியாதை செலுத்துறோம்னு சொல்லுவாங்க. இத கேக்குறப்போ லாஜிக்கா சரியா இருக்கிற மாதிரி தோணும். ஆனா இந்த வாதம் எப்படி வரலாற்று ரீதியாகவும் இறையியல் ரீதியாகவும் முற்றிலும் பிழையானது அப்படிங்கறத குர்ஆன் 39வது அத்தியாயம் 3வது வசனத்தை முன்வச்சு நம்ம சோர்ஸ் விளக்குது. மக்காவுல இருந்த முந்தைய சமூகங்களும் இதே வாதத்தை தானே முன்வச்சாங்க. அதேதான், இந்த சிலைகளை நாங்க கடவுளா கும்பிடல,
இவங்க எங்களை இறைவனிடம் நெருக்கமாக்குவாங்கன்னு எண்ணியே இவங்களுக்கு சுஜூத் செய்றோம் வணங்குறோம்னு அவங்க சொன்னதை குர்ஆன் ரொம்ப தெளிவா சுட்டிக்காட்டுது. அதாவது ஒரு செயலோட அடிப்படை வடிவமே தவறாக இருக்கும்போது நம்ம மனசுக்குள்ள இருக்கிற நல்ல எண்ணம் அந்த செயலை சரியாக்கி விடாதுங்கிறத திட்டவட்டமா நம்ம புரிஞ்சுக்கணும். நிச்சயமா நாம முன்னாடியே பேசினது போல சுஜூத் அப்படிங்கிறது இயல்பாகவே ஒரு வழிபாடு. அத நீங்க இறைவனை தவிர வேறு யாருக்கு செய்தாலும் எந்த நல்ல நோக்கத்துல செய்தாலும் சரி, நீங்க அதுக்கு என்ன பெயர் வச்சு அழைச்சாலும் அது வழிபாட்டின் எல்லையை மீறும் செயல்தான். ஷெய்தான் மனிதர்களை ஒரே ராத்திரியில நீ இறைவனை விட்டுட்டு வேற ஒருத்தரை கும்பிடுன்னு வழிபாட்டுக்கு இழுத்துச் செல்றது கிடையாது. அவனோட தந்திரம் ரொம்ப நுட்பமானது. இது வெறும் மரியாதை தானே, இவங்க நல்லவங்க தானே, இவங்களுக்கு முன்னாடி கொஞ்சம் குனிஞ்சா என்ன தப்புன்னு ஆரம்பிச்சு மெல்ல மெல்ல ஏகத்துவத்தோட வேர்களையே அறுக்கிறது தான் அவனோட மாஸ்டர் பிளான். அதனால தான் இஸ்லாம் அந்த வழிய, அந்த சின்ன விரிசல, அந்த ஷாலரத்தை கூட முற்றிலுமாக அடைத்து விட்டது. சுஜூத் என்பது இந்த அண்டசராசரங்களை படைத்த அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டுமே சொந்தமான பிரத்யேகமான உரிமை. அதுல வேற யாருக்கும் எந்த பங்கும் கிடையாது. சரியா சொன்னீங்க. அப்படியென்றால் இதற்கெல்லாம் என்ன அர்த்தம்? இதுவரைக்கும் நம்ம சுஜூத் பத்தின வரலாற்று சம்பவங்களை பார்த்தோம், மலக்குகள் ஷைத்தான் கதைய பார்த்தோம், சட்டங்களை பார்த்தோம். இப்போ இதையெல்லாம் தாண்டி இது ஒரு தனிமனிதனோட அன்றாட வாழ்வுல எப்படிப்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படிங்கறத நோக்கி நம்ம உரையாடலை திருப்புவோம். தொழுகையில நாம செய்யற சுஜூத்தோட அழகியல இந்த சோஸ் விவரிக்கும் விதம் உண்மையிலே அற்புதம். ஒரு மனிதன் தன் இறைவனுக்கு மிக மிக அருகில் இருக்கிற தருணம் அவன் சுஜூதில் இருக்கும் தருணமே அப்படின்னு ஒரு ஹதீஸ் சொல்லுது. இத கேக்குற நீங்களும் கண்டிப்பா உங்க வாழ்க்கையில இத கவனிச்சிருப்பீங்க. நம்ம வாழ்க்கையில ரொம்ப உடைஞ்சு போய் மனசு பாரமா நமக்கு உதவி செய்ய யாருமே இல்லைன்னு நினைக்கிறப்போ அந்த சுஜூத் நிலையில நாம கேக்குற பிரார்த்தனைக்கு ஒரு தனி சக்தி இருக்கு. ஏன்னா ஒரு மனிதன் சுஜூதில் இருக்கும்போது அவனுக்கும் இறைவனுக்கும் இடையில எந்த இடைத்தரகரும் இல்ல. அங்கே அவனது அந்த நான்கிற அகங்காரம் சுக்குநூறாக உடைக்கப்படுது. அவன் முற்றிலும் ஆதரவற்ற தூய்மையான எந்த முகமூடியும் இல்லாத ஒரு நிலையில இருக்கிறான். அதனாலதான் தன்னிடம் நேரடியாக கேட்பதற்கு, அதாவது துஆ செய்வதற்கு இதைவிட சிறந்த நேரம் வேற எதுவும் இல்லைன்னு இஸ்லாம் கற்றுத்தருது. அங்கே உங்களுக்கு பெரிய மொழியறிவோ அலங்காரமான வார்த்தைகளோ தேவையில்லை. நெஞ்சார்ந்த ஒரு கண்ணீர் துளி போதும். அந்த சுஜூத்ல நம்ம உச்சரிக்கும் வார்த்தைகளோட ஆழத்தை பற்றி சொல்லும் அந்த முரண்பாடு எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அந்த பாரடாக்ஸ். ஆமா, ஒருவன் தன் உடலோட மிக உயர்ந்த பகுதியான நெற்றிய தரையில மிக தாழ்ந்த நிலையில தூசில வச்சுக்கிட்டு சுப்ஹான ரப்பியல் அலா, அதாவது என் இறைவன் மிக உயர்ந்தவன் அப்படின்னு சொல்றான். தான் மிக கீழே இருப்பதையும் இறைவன் மிக மேலே இருப்பதையும் ஒரே தருணத்துல ஒரு மனிதன் உணரும் அந்த புள்ளிதான், அந்த வினாடிதான் உண்மையான சமர்ப்பணம்னு சொல்லப்படுது. இது எவ்வளவு பெரிய ரியலைசேஷன்! ரொம்ப பொருத்தமான ஒரு பார்வை இது. இந்த மொத்த சுஜூத்தோட தத்துவத்தையுமே நாம ரெண்டு எதிர் துருவங்களை வச்சு புரிஞ்சுக்கலாம். ஷெய்தான் தன்னை உயர்ந்தவன்னு நினைச்சான். நான் நெருப்பால் படைக்கப்பட்டவன்னு அவனோட ஈகோ அவனை தடுத்தது. சுஜூத் செய்ய மறுத்தான். அதோட விளைவு அவன் நிரந்தரமான வீழ்ந்தான். ஆனா மலக்குகள் அல்லாவின் கட்டளைக்கு பணிந்து சுஜூத் செய்தார்கள். அவர்கள் இன்னும் உயர்ந்தார்கள். இதையே தான் நம்ம மனிதனுக்கும் பொருத்தி பார்க்கணும். மனிதன் இறைவன் முன்னால் தன்னை எந்த அளவுக்கு தாழ்த்தி கொள்கிறானோ, தன் அகங்காரத்தை விட்டு கொடுக்கிறானோ, அந்த அளவுக்கு அவன் ஆன்மீக ரீதியா உளவியல் ரீதியா உயர்த்தப்படுகிறான். ஒவ்வொரு முறை ஒரு மனிதன் சுஜூட் செய்யும் போதும் அது ஷைத்தானோட அந்த அகங்காரத்திற்கு எதிரான ஒரு மிகப்பெரிய வெற்றி பிரகடனமா மாறுது. நிச்சயமா. அருமையான விளக்கம். நாம இந்த ஆழமான தேடலோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். ஒட்டுமொத்தமா இன்னைக்கு நாம பார்த்த இந்த விஷயங்களோட சாராம்சத்தை இப்படி தொகுத்துக்கலாம். சொல்லுங்க. சுஜூத் அப்படிங்கிறது வெறுமனே தொழுகையில நடக்கிற ஒரு உடல் அசைவோ, ஒரு பழக்கமோ அல்லது ஒரு சமுதாயத்தோட கலாச்சார அடையாளமோ கிடையாது. அது ஒரு மிக ஆழமான ஆன்மீக அடையாளம், ஒரு முழுமையான வாழ்வியல் நிலை. நம்மளோட ஈகோவ, அந்த அகங்காரத்தை அழித்து தன்னை முழுமையா இறைவனிடம் ஒப்படைக்கும் ஒரு அழகான பயணம். நெற்றி மண்ணில் இருக்கட்டும், உள்ளம் அல்லாவிடம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லப்படுற அந்த இறுதிச் செய்தி இதை கேட்டு இருக்கிற ஒவ்வொருத்தரோட மனசுலயும் ஆழமா பதிய வேண்டிய ஒண்ணு. உண்மையாவே இது நம்மள ரொம்ப நேரம் சிந்திக்க வைக்கிற ஒரு பயணம். இன்னைக்கு நாம அலசுன இந்த கருத்துக்களின் அடிப்படையில இதை கேட்டுட்டு இருக்கிற உங்களை நோக்கி ஒரு ஆழமான கேள்வியை முன் வச்சு இந்த உரையாடலை நம்ம நிறைவு செய்யலாம்னு நினைக்கிறேன். கண்டிப்பா. நாம தினமும் 5 வேளை தொழுகையில தரையில நெற்றிய வச்சு சுஜூத் செய்றோம், அது சரி. ஆனா நமது அன்றாட நிஜ வாழ்வில, நாம வேலை செய்யற இடத்துல, நமது குடும்ப உறவுகளுக்கு மத்தியில, நம்ம நண்பர்கள் மத்தியில நம்முடைய ஈகோ
எத்தனை முறை எந்த வளைவு நினைவும் இல்லாம தலை நிமிர்ந்து நிக்குது. ஒரு சின்ன பிரச்சனை வரும்போது நான் ஏன் இறங்கி போகணும்னு நம்ம ஈகோ முட்டிட்டு நிக்குது. அப்பெல்லாம் நாம என்ன செய்றோம்? தொழுகை பாயல்ல நெற்றியை சுஜூத் செய்ய வைக்கும் நாம, நமது நிஜ வாழ்க்கையோட ஒவ்வொரு நெருக்கடியான முடிவிலும் மற்றவர்களுடனான உரையாடல்லையும் நம்மோட அகங்காரத்தை சுஜூத் செய்ய வைக்கிறோமா? இத உங்களோட தனிப்பட்ட சிந்தனைக்கே நாங்க விட்டுச் செல்கிறோம்.